Hi students, welcome to Sakti's tuition. Organic Chemistry Basics Part 5 பார்க்க போகிறோம். That is till alkyne வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருந்தேன். அப்போ அந்த ஆல்கைன்ஸோட ஹோம்ஒர்க்ஸை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு then move on to next topic. பென்டைன் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். பாருங்கள், பென்டைன் common name வந்து propyl acetylene, molecular name, molecular formula, structural formula. Okay, check பண்ணிக்கோங்க உங்கள் ஹோம்ஒர்க்ஸ் கூட. Next, hexane, butyl acetylene common name, molecular formula, structural formula. Next, அந்த டேபிள் சொன்னேன். ஸோ இதுதான் இந்த டேபிள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கவனிங்க, இங்கே நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 2 தான். ஸோ 2 2s are 4, 4ல் 2 சப்ராக்ட் பண்ணியிருக்கு. 3 2s are 6, 6ல் 2 சப்ராக்ட் பண்ணியிருக்கு. தென் 4 2s are 8, 8ல் 2 சப்ராக்ட் பண்ணால் இங்கே 6. 5 2s are 10, 10ல் 2 சப்ராக்ட் பண்ணால் 8. ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரிபிள் பாண்டுங்கிறனால இந்த மாதிரி எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்களேன், எல்லாத்துலேயுமே லாஸ்ட்டாக அந்த ட்ரிபிள் பாண்ட் CH வந்துடும். ஸ்டார்டிங்கில் CH3 வந்துடும் எப்போவுமே. அதுக்கு இடையில இருக்கிறது எல்லாமே CH2 CH2 போட்டு நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். பாருங்கள், இங்கே பாருங்கள், காமன் நேமில் அசிட்டைலைனா, அடுத்து மெத்தில் அசிட்டைலின், எத்தில் அசிட்டைலின், ப்ரொபைல் அசிட்டைலின், இங்கே ஆர்டராக இருக்கா? இது நம்மளுக்கு தெரியும், ஈத்தைன், ப்ரோபைன், பியூட்டைன், பென்டைன். ஓகே, இப்போ இது ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாமே 3 ஹைட்ரோ கார்பன்ஸ் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது, இப்போ நம்ம நேமிங்ஸ் பண்ணது எல்லாமே அலிஃபேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ். அதாவது இந்த மாதிரி செயின்ஸாக எழுதுறது வந்து அலிஃபேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ். இப்போ அடுத்தது நம்ம அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸை பற்றி படிக்க போகிறோம். அரோமேட்டிக் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பற்றியெல்லாம் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். ஏன்னா இனி வரப்போகிற ஆர்கானிக் காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அதனால அதோட பேசிக்ஸ் என்னன்னு முன்னாடி பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட் போகலாம். Next topic is aromatic hydrocarbons. Okay. Aromatic hydrocarbons க்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா arines. Okay. அரோமா அப்படின்னா ஸ்வீட் ஸ்மெல். ஸோ இந்த அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸில் இருக்கிற காம்பவுண்ட் எல்லாமே கொஞ்சம் இந்த ஸ்வீட் ஸ்மெல்லாக இருக்கும். நம்ம ஸ்மெல் பண்ணோம் அப்படிங்கிற ரொம்ப இதாக இல்லாமல் ஸ்வீட் ஸ்மெல்லாக இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பென்சீன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, பென்சீன். இந்த பென்சீன் ஸ்ட்ரக்சரோட மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C6H6. உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த ஸ்ட்ரக்சரோட கம்பேர் பண்ணி பாருங்கள். மாலிகுலர் ஃபார்முலா எதுக்காவது இந்த மாதிரி நம்மளுக்கு இருந்துச்சா? C6H6 கிடையாது. ஒன்றா இங்கே 6 இருந்தால் இன்ட்டு 2 பண்ணி +2 பண்ணுவோம், 14 தான் இங்கே இருக்கும். இல்லைனா இன்ட்டு 2 பண்ணி இங்கே 12 மட்டும்தான் இருக்கும். இல்லை இன்ட்டு 2 பண்ணி -2 பண்ணுவோம், தட் இஸ் 10 இருக்கும். இங்கே இது வரைக்கும் இல்லாத ஒரு மாலிகுலர் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இங்கே 6 பார்த்தோன்னே இது ஹெக்ஸின்னு சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் இந்த ஹெச்சையும் பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம நேமிங் பண்ணோம். ஹெச்சும் 6 இருந்துச்சுன்னா திஸ் இஸ் பென்சீன். ஓகே, பென்சீனோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம வரைஞ்ச மாதிரியே தான், ஆனால் ரிங் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள், இங்கே C போடுங்க, இங்கே ஒரு C, இங்கே ஒரு C. ஹெக்ஸீன் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஹெக்ஸகன் அந்த மாதிரி C. ஓகே, 1 2 3 4 5 6 கார்பன் இருக்கா? இப்போ கார்பனுக்கு சுற்றி நம்ம 4 ஹைட்ரஜன்ஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே 1, இங்கே 2, இங்கே 3 இருக்குது. ஓகே, 4 இப்படி உள்ளே போட முடியாது ரிங்குக்குள்ளே. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே டபுள் பாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த கார்பன் கவுண்ட் பண்ணுங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, ஸோ 4. இந்த கார்பனுக்கு இங்கே 1 2 3 போட்டுட்டோம். 4 வந்து இந்த சைடு தான் போடணும். ஏன் இங்கே போடக்கூடாதுன்னா இங்கே போட்டால் இந்த கார்பனோட வேலன்சி மாறிடும். பாருங்கள், 5 ஆயிரும். ஸோ அதனால் ஸோ இந்த கார்பன் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கார்பனுக்கு தான் போட்டு வரணும். 2 3 இங்கே 4.
இங்கே பாருங்கள் 1 2 3 இங்கே போட்டுருவோம். 4th ஒன் இங்கே போட்டோம்னா இங்கே கார்பனோட கவுண்டிங்ஸ் மாறிடும் பேலன்ஸு. ஸோ அதனால் இங்கே தான் போடணும். ஓகே, இங்கே செக் பண்ணி பாருங்கள் 3 4 இருக்கு. ஓகே, இப்போ ஃபில்லப் பண்ணுங்கள் ஹெச் 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 ஹெச். ஓகே, இதுதான் வந்து பென்சீனோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா ஷார்ட்டாக இப்படி போட்டு இப்படி ஆல்டர்னேட்டிவாக உள்ளுக்குள்ளே பாண்டு போடலாம். இல்லைன்னா இன்னொரு ஃபார்மேட் இருக்குது, ஒன்றையும் ரொம்ப ஷார்ட்டாக இப்படி போடணும். ரவுண்ட் போட்டால் என்ன அர்த்தம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டபுள் பாண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ பாண்டிங் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி போட்டாலும் அது பென்சின் தான். இது எல்லாமே பென்சினோட ஸ்ட்ரக்சர். ஓகே, பென்சின் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதை இப்படி இதுதான் பென்சின் ஸ்ட்ரக்சர். பாண்டோடு போட்டோன்னா நம்ம இப்படி தான் போடுவோம். ஓகே, பென்சின் ஸ்ட்ரக்சர் வந்து இது வந்து ரிவர்சபிள். இந்த ஸ்ட்ரக்சர் அது ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இந்த மாதிரி ஆரோமார்க் போட்டால் திஸ் இஸ் ரெசோனன்ஸ். ரெசோனன்ஸ் அப்படின்னா என்னென்னா பாண்ட்ஸ் வந்து உள்ள ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னால் பாண்ட்ஸ் உள்ளே வந்து மூவ் ஆகிக்கும். சரியா, இது பாருங்கள், ரீப்ளேஸ் பண்ணி பாண்டை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற பாண்ட் இங்கே போட்டுட்டு, இங்கே இருக்கிற பாண்ட் இங்கே போட்டுட்டு, இங்கே இருக்கிற பாண்ட் இங்கே போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி எந்தெந்த காம்பவுண்டுக்கெல்லாம் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஜாஸ்தி இருக்கும், ஜாஸ்தினா இந்த மாதிரி நிறையா அரேஞ்ச்மெண்ட்ஸு பண்ணி வேறு டிஃப்ரெண்ட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படின்னா எந்த இதுக்கெலாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த காம்பவுண்ட் ஸ்டேபிளாக இருக்கும்னு அர்த்தம். ஓகே, இது ஒரு நோட்டாக எழுதிக்கோங்க. நோட், if compound will have no if compound sorry if a compound is having more number of resonance structure the stability will be more. எந்த அளவுக்கு காம்பவுண்ட்ஸுக்கு வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஜாஸ்தி இருக்கோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் தட் காம்பவுண்ட் வில் பி மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுங்க இதுதான் பென்சின் பற்றினது. அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ்னு சொல்லலாம், இல்லை அரீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது மாலிகுலர் ஃபார்முலா, ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர், அதோட நோட். ஓகே, நெக்ஸ்ட் இதே அரோமேட்டிக்லேயே வந்து தொலீன் அப்படின்னு சொல்லுவாங்க. தொலீன்ங்கிறது வந்து எப்படி வரும் அப்படின்னா பென்சின் ஸ்ட்ரக்சரோட ஃபார்முலா என்ன, C6H6. இதே பென்சின்லேருந்து ஒரு ஹெச்சை நம்ம ரிமூவ் பண்ணால் எப்படி வரும், C6H5 அப்படின்னு வந்துடும். அப்போது 5 ஆயிடுச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சியை சுற்றி கார்பன் வேலன்சி செட் ஆகாது, கரெக்டாக வராது, வேலன்சி அன்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு ஹெச்சுக்கு பதிலாக ஒரு CH3 ரீப்ளேஸ் பண்ணால், ரீப்ளேஸ் பண்ணுனா இந்த ஹோல் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தொலீன். இப்போ தொலீன்ங்கிறது பார்த்தீங்கன்னா IUPAC நேம்.
இன்னொரு நேம் என்னன்னா மெத்தில் பென்சின். டொலீன் மெத்தில் பென்சின். மெத்தில் பென்சீன். ஏன் இது மெத்தில் பென்சின் அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம CH4 அப்படின்னா நம்ம மீத்தேன் அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த CH4ல் ஒரு ஹெச் ரிமூவ் பண்ணிட்டா CH3 ஆயிரும் பாண்டர். பட் CH3ங்கிறது மெத்தில். இப்போ நம்ம எப்படி நேமிங் பண்ணணும்னா, இது தனியாக இதை மெத்திலாகவும், இது பென்சின்லேருந்து தானே வந்திருக்கு. ஸோ இது பென்சின், மெத்தில் பென்சின் அப்படின்னு நேமிங் பண்ணணும். ஓகே, தட் இஸ் எப்படி நேமிங் பிரித்து நேமிங் பண்ணணும்னா, இனி வர வர பார்த்தீங்கன்னா காமன் நேம்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி பிரித்து டிவைட் பண்ணி தான் நேமிங் பண்ணுவோம். பாருங்கள், C6H5 ஆக்சுவலி பாண்டு CH3ன்னு வரும். ஏன்னா இங்கே அதாவது CH4லேருந்து ஒரு ஹெச் ரிமூவ் பண்ண மாதிரி அர்த்தம். இங்கேருந்து ஒரு ஹெச் ரிமூவ் பண்ணியிருக்கோம், ரெண்டு ஷேரிங் ஆன மாதிரி இங்கே. ஓகே, அப்போது நம்ம இங்கே CH3 எடுக்கும் போது இப்படி தான் எடுப்போம். ஓகே, சரி, H5 பாண்டு. ஏன்னா இங்கேருந்து ஒரு ஹெச் எடுத்துருக்குல, அந்த ஹெச்சை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு பாண்ட் போட்டோம். அந்த இடத்துல CH3யை ஃபில்அப் பண்ணிக்கிறோம். அப்போ CH3யை நான் தனியாக நேமிங் பண்ணுனா, CH4னா தான் மீத்தேன், அதுலேருந்து ஒரு ஹெச் ரிமூவ் பண்ணிட்டா மெத்தில். ஓகே, ஸோ மெத்தில். இது இந்த பாண்டோடு சேர்த்து பாருங்களேன், இந்த பாண்டோடு சேர்த்து பார்த்தா C6H6 தானே வரும். ஸோ இது பென்சின். ஸோ அதனால தான் மெத்தில் பென்சீன். ஓகே, இதுதான் அந்த நேமிங். இதுக்கு கீழே ஒரு நோட் எழுதிக்கோங்க. நோட்: டொலீன் is a derivative of benzene. அதாவது டொலீன் வந்து பென்சின்லேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறது தான், பென்சின்லேருந்து தயாரிக்கப்பட்டிருக்கு, இல்லை பென்சின்லேருந்து வந்திருக்கு. ஸோ தட் இஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் பென்சின். ஓகே, இது இந்த பென்சின், டொலீன் இது ரெண்டுமே அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ். இனிமேல் இந்த ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம வந்து கம்மிங் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாஸில் எழுதும் போது இதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே, okay students, bye bye. Please go through till what we revised. Okay? What I have taken till aromatic hydrocarbons, you have to revise it and come. Next class we will see the fourth organic compounds. Okay, bye bye students.